சில நேரங்கள்ல நாம விழும்போது நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள இன்னும் கீழே தள்ளிவிட தான் பாப்பாங்க. அப்படி ஒரு அழுத்தத்துல இருந்து ஒருத்தர் எப்படி மீண்டு வர்றார், அத பத்தின ஒரு பார்வை தான் இது. வாங்க இந்த பயணத்துக்குள்ள முழுசா நாமளும் போய் பாப்போம். ஒரே ஒரு வாக்கியம் போதும். ஒருத்தரோட கனவை, அவரோட நம்பிக்கைய மொத்தமா உடைச்சு போட இது ஒன்னே போதும். ஒருத்தர் தோத்து நிக்கும்போது அவங்க காதுல விழுற முதல் வார்த்தை பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு ஏளனமான வார்த்தையா தான் இருக்கும். இங்க இருந்து தான் அந்த போராட்டமே ஆரம்பிக்குது. முதல்ல நம்ம எதிர்கொள்ள வேண்டியது நம்மள சுத்தி கேட்கிற குரல்களோட இரைச்சல தான். நம்ம மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையை விட மத்தவங்களோட சந்தேகங்கள் தான் ஒரு பெரிய பாரமா நம்ம மேல வந்து இறங்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையே மாத்த போற ஒரு பெரிய முடிவு எடுத்திருப்போம். ஆனா சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ செஞ்சது தப்புன்னு ஒருத்தர் சொல்லும்போது நமக்கே நம்ம மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். அது மனசுக்குள்ள ஒரு குற்றமுணர்ச்சியும் பெரிய அழுத்தத்தையும் உண்டாக்கும். தோல்வி வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? நேத்து வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க கூட இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. அந்த தனிமை இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. நாம தனியா நின்னுட்டு இருக்கோங்கிற அந்த எண்ணத்தை இது இன்னும் அதிகப்படுத்திடும். கடைசியா இந்த எல்லா சந்தேக குரல்களுக்கும் அப்புறம் நம்ம மனசு ஒரு முடிவுக்கு வரும். அது இதுதான்: யாருமே என்ன நம்பல. இந்த ஒரு வரி போதும் ஒருத்தர் எவ்வளோ தனிமையா, எவ்வளோ நம்பிக்கை இழந்து நிக்கிறாருன்னு சொல்றதுக்கு. வெளியில இருந்து வந்த சத்தம்லாம் இப்ப அடங்கி உள்ளுக்குள்ள ஒரு மௌன போராட்டம் ஆரம்பிக்கும். மத்தவங்க பேசுறத விட நமக்கு நாமே பேசிக்கிற இந்த உள்மன போராட்டம் தான் ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆபத்தானதும் கூட. அந்த விரக்தியோட உலகம் எப்படி இருக்கும் தெரியுமா? ராத்திரி முழுக்க தூக்கம் வராது. நம்ம மேல நம்ம அப்பாவுக்கே நம்பிக்கை இருக்காது. நாம சொல்றதை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. கடைசியில உணர்ச்சிகளே வத்தி போய் அழுக கூட வராத ஒரு வறண்ட நிலம் மாதிரி நம்ம மனசு மாறிடும். இதுதான் விரக்தியோட உச்சம். நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு சொல்றதுக்கு கூட உயிரை கொடுக்க வேண்டியிருக்குங்கிற ஒரு நிலைமை. நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்துறதே ஒரு பெரிய பாரமா, ஒரு உயிராபத்தான விஷயமா நமக்கு தோணும். இப்போதான் அந்த பயணத்தோட மிக கீழ்ப்புள்ளிக்கு வர்றோம். எல்லா நம்பிக்கையும் போனதுக்கப்புறம் மனசுல ஒரே ஒரு கேள்விதான் வரும்: எல்லாத்தையும் விட்டுட்டு ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி போயிடலாமா? ஆனா அந்த கும்மிருட்டுல தான் ஒரு சின்ன ஒளிப்பொறி உருவாகும். கதையே இங்க தான் ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்குது. அந்த விரக்தியிலிருந்தே போராடுறதுக்கு ஒரு புது காரணம் கிடைக்குது. இந்த ஒரு கேள்வி இதுதான் எல்லாத்தையும் மாத்த போகுது. இது வரைக்கும் இது என்னோட தோல்வி, என்னோட வலி, என்னோட போராட்டம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே இது நம்ம போராட்டம் மட்டும்தானா? இந்த கேள்வி மொத்த பார்வையுமே மாத்திருது. அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. இது என்னோட தனிப்பட்ட வழி இல்ல, என் மேல மத்தங்க வச்சிருக்கிற நம்பிக்கை. இது என்னோட தோல்வி இல்ல, அவங்களோட எதிர்காலம். என்னோட தனிப்பட்ட போராட்டம் இப்ப நம்ம எல்லாரோட வெற்றியா மாறணும். இந்த ஒரு எண்ணம் தான் ஒரு புது பலத்தை கொடுக்குது. இந்த நம்பரை பாருங்க. இது வெறும் பணம் இல்ல, இது ஒரு தியாகத்தோட சின்னம். நமக்காக ஒருத்தர் அவரோட வாழ்க்கை சேமிப்பு முழுசையும் பணயம் வச்சிருக்காருங்கிறதோட அடையாளம். இந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாரம் நம்ம தோள்களை இன்னும் பலமாக்கும். கடைசியா அந்த உண்மையான உந்து சக்தி எதுன்னு புரியுது. அது நம்ம அன்புக்குரியவங்க நமக்காக பண்ணின தியாகம்தான். அவங்க முகம் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும்போது எல்லா வலியும் சோர்வும் பறந்து போயிடும். அவங்களுக்காக நாம ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி வரும். இப்போ அந்த புது நோக்கத்தோட ஒரு தெளிவான பாதையில சிகரத்தை நோக்கிய பயணம் தொடங்குது. இதுதான் மீண்டு வர்றதுக்கான கடைசி ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு கட்டம். இப்போ ஜெயிக்கிறதுக்கான வழிமுறை ரொம்ப தெளிவு. முதல்ல நமக்கு இருக்கிற வழியை ஒத்துக்கணும், அதை மறுக்கக்கூடாது. ரெண்டாவது, எதுக்காக போராடுறோங்கிற அந்த ஆழமான காரணத்தை கண்டுபிடிக்கணும். மூணாவது, நமக்காக மட்டும் போராடாம நம்மள நம்புற எல்லாருக்காகவும் போராடணும். கடைசியா இலக்கு ஒன்னே ஒண்ணுதான்: உச்சிக்கு போகணும். இது ஒரு அருமையான கருத்து இல்லையா? பகிரப்பட்ட வெற்றி. நம்ம கூட்டத்திலேருந்து ஒருத்தர் ஜெயிச்சா அது நம்ம மொத்த சமூகமும் ஜெயிச்ச மாதிரி. நம்மளோட தனிப்பட்ட வெற்றி ஒரு கூட்டு வெற்றியா உருமாற தருணம் இது. இதுதான் அந்த பயணத்தோட கடைசி பிரகடனம். இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்ல. ஒரே குறிக்கோள் தான்: உயரத்துக்கு போகணும், அந்த உச்சிக்கு போகணும், சிகரத்தை தொடணும். இந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த உறுதிதான் வெற்றிக்கான திறவுகோல். சரி, எதுக்காக இந்த உச்சிக்கு போனோம்? எதுக்காக ஜெயிக்கணும்? வெறும் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இல்ல. இந்த சமூகம் நம்மள ஒரு ஆளா மதிக்கணும்னா, நம்மள ஒரு பொருட்டா பார்க்கணும்னா நாம ஜெயிச்சுதான் ஆகணும். இது அங்கீகாரத்துக்கான போராட்டம். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது. இந்த முழு பயணத்தையும் உங்க வாழ்க்கையோட ஒரு நிமிஷம் பொருத்தி பாருங்க. எது உங்களை கீழே தள்ளுது? எது உங்களை மேல வர தூண்டுது? உங்களுடைய போராட்டம் எது? நீங்க யாருக்காக போராடுறீங்க? யோசிங்க.